2 பேருமே எதுக்காக சுட்டோன்றத காரணமே சொல்லாமே செத்துட்டாங்க. ஆமாம். அப்போது இன்னி வரைக்கும் எவ்வளவு தூய்மையான நட்பு பாருங்க. நட்புக்கு உதாரணம்னா எம்ஜிஆரையும் தாத்தாவும் தான். இந்த ரசிகர்களுக்கு தெரியாது, கட்சிக்காரனுக்கு தெரியாதெல்லாம். அதாங்க தாத்தா சொல்லுவார், நானும் எம்ஜி ராமச்சந்திரன் நண்பர்கள். ஏதோ கோவத்தில் அடிச்சுட்டு கம்பல் அடிப்போம், கத்தி அன்றைக்கி துப்பாக்கி இருந்தது, சுட்டுட்டேன். சுடுதான் பாட்டை சுட்டுச்சுன்னுவார் சிங்கப்பூர் ஸ்பீச்சில். ஆனால் அது தவறுன்னு உணர்ந்தார் பின்னாடி. அப்படியா? ஆமாம். நிறைய பேர் இந்த மாதிரி கொலை வழக்கில் சுட்டாங்களோ செத்தாங்களோ. லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு அப்புறம் பாருங்கள், என்எஸ்கே படம் இல்லை, பாகவதரன்னு படம் இல்லை, எல்லாம் அவுட்டு. பியூ சின்னப்பண்ண படம் இல்லை, காலி. ஆனால் தாத்தா மட்டும் எம்ஜிஆர் ஐயா சுட்டுட்டு வந்து படம் இருந்தது, நாடகம் இருந்துச்சு, படம் இருந்துச்சு. சாகும் போது அவர் தலைமாட்டில் 50,000 பணம்னு கஜபன் கலெக்ஷன் போயிட்டு வந்தார், கிட்டத்தட்ட 1 லட்சம் வந்து கொடுத்துருந்தேன். அந்த காலத்தில் 1 லட்சம் எவ்வளோ பெருசு? 79ல் 1,50,000 அவர் காசே இருக்குன்னா இருக்குது. சாதாரண சம்பாரிச்ச மனுஷன். ஆமாம் ஆமாம். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.